Dear students, good morning. In parts of speech, third chapter. Take சொன்னதுதான் I already told you. சில கிராமர் புக்கில் கன்கார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில கிராமர் புக்கில் ஸ்பாட் தியரம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில கிராமர் புக்கில் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? எல்லாமே ஒன்று தான். ஆல் த டாபிக்ஸ் ஆர் சேம். அப்புறம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது ஆன்லைன் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் கொரியர் அனுப்பிச்சிருப்போம். அவங்க சாப்டர் கவனிச்சுட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை படித்து காட்ட வேண்டாம். கிராமர் ரிவிஷன் புக்ஸ் அனுப்பிச்சிருப்போம். அந்த புக்ஸ் எழுதும்போது அதில் இந்த ஆன்சர்ஸை காப்பி பண்ணாமல் பார்த்து எழுதாமல் யோசித்து கிராமர் மனசில் வச்சு எழுதி படித்து காட்டுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து காட்டுற டைம் பிட்வீன் 8 PM and 10 PM. புரியுதா? சரி. அப்புறம் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் சாப்டர் போன ஸ்பாட் தியரம்ஸ் 2 பார்த்தோம்ல, அதில் ஒன்லின்ற ஒரு வேர்டு அட்வர்ப்னு சொல்லியிருப்பேன். ஒன்லி வந்து அட்வர்பாகவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த சென்டென்ஸில் அந்த ஒன்லின்ற வேர்டு எதை மாடிஃபை பண்ணுறதுன்றது பொறுத்தது. நவுனை மாடிஃபை பண்ணிட்டுனா அட்ஜெக்டிவ், வேர்பை மாடிஃபை பண்ணிட்டுனா அட்வர்ப். அந்த சென்டென்ஸ், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இந்த ஒன்லின்றது அங்கே இருக்க நவுனை மாடிஃபை பண்ணுறது, சிவான்ற நவுனை மாடிஃபை பண்ணுறது. ஸோ சென்டென்ஸில் இருக்க வேர்பும் பி வேர்பாக இருக்கிறதுனால அந்த ஒன்லி வந்து அட்ஜெக்டிவ், அட்வர்பு கிடையாது. சப்போஸ் ஒர்க்குன்ற வர்பை மாடிஃபை பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா போட்டு எழுதி காட்டுறோம் உங்களுக்கு. அதுவும் இந்த சாப்டர்லேயே ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு இந்த சென்டென்ஸ். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தும் போது அந்த ஒன்லி அட்ஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணலாம், அட்வர்ப் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டோன்ட் வரி. இப்போ சாப்டர் உள்ள போலாமா? ஒன்ஸ் அகைன் வெல்கம், குட் மார்னிங் டு ஆல். பேஜ் நம்பர் 145. 2 and 2 make 4. ரெண்டு நவுன் அண்டு போட்டு சேர்த்துருக்கோம், அப்போ ப்ளூரல். 2 and 2 make 4. அடுத்த சென்டர் 2 + 2 is 4. ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒன்று தான். அங்கே ஆர் மேக் ப்ளூரல் வருது, இங்கே சிங்குலர் வருதுன்னா ரெண்டு நவுனை 2 and 2ன்ற நம்பரை ப்ளஸ்ன்ற ப்ரிபோசிஷன் போட்டு சேர்த்துருக்கோம். ரெண்டு நவுனை ப்ரிபோசிஷன் போட்டு சேர்த்தோம்னா சிங்குலர் தான். 2 + 2 is 4. Take page number 143. Third sentence பாருங்க. City after city has been included for smart city project. சிட்டின்றது ஒரு நவுன், சிட்டின்றது ஒரு நவுன், ஆஃப்டர்ன்றது ப்ரிபோசிஷன் போட்டு சேர்த்துருப்போம். அர்த்தம் ஒன்று தான். அன் போட்டாலும் ஆஃப்டர் போட்டாலும் அர்த்தம் ஒன்று தான். பட் ப்ரிபோசிஷன் போட்டு சேர்த்தா சிங்குலர், கன்ஜெக்ஷன் போட்டு அன் போட்டு சேர்த்தோம்னா ப்ளூரல். புரியுதா? சரி. அடுத்த சென்டர் 2 2s are 4. இந்த 3 சென்டென்ஸ்க்கு அர்த்தம் ஒன்று தான். சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் வருது. 2 2s are 4. இது நம்ம டேபிள் படிச்சிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அடுத்த சென்டென்ஸ் ராமு அண்ட் சோமு have gone out. இது சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம், ஸ்பாட் தியரம்ஸ் 2ல் பார்த்தோம். ஏன் கொடுத்துருக்கேன்னா ரெண்டு நவுன் அன் போட்டு சேர்த்தா ப்ளூரல். ராமு அண்ட் சோமு have gone out. அடுத்த சென்டென்ஸில் பாருங்க, லவ் அண்ட் கேர் டேட் த நீட் ஆஃப் அவர். லவ்ன்ற ஒரு நவுனையும் கேர்ன்ற ஒரு நவுனையும் அண்டுன்ற கன்ஜெக்ஷன் போட்டு சேர்த்துருக்கோம். ஆனால் வர்க் வந்து சிங்குலர். ஏன்னா அன்பும் அக்கறையும், அன்பும் அனுசரணையும் சேர்ந்தது ஒன்று. இட் இஸ் டேக்கன் அஸ் எ ஹோல். அப்போ சிங்குலர். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம நீங்கள் நிறைய இங்கிலீஷ் கிராமர் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் ஆதர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிரெட்டும் பட்டரும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அப்போ அவங்களுக்கு சிங்குலர். நம்மளும் சொல்லிக்கலாம், இட்லி அண்ட் சாம்பார் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ இட்லி சாம்பார் சேர்ந்து தான். இட்லி தனியாக சாப்பிட்டுட்டு சாம்பார் ஒரு பக்கெட் சாப்பிட்றதில்ல. ஸோ எதெல்லாம் நம்ம சேர்ந்து சொல்கிறோமோ அதெல்லாம் சிங்குலர் தான். அப்போ லவ் அண்ட் கேர் இஸ் த நீட் ஆஃப் த அவர். இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையானது அன்பும் அனுசரணையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் அம்மா வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போயிடுவாங்க, டாக்டர்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, பசங்க வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. எவ்ரி ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அட் ஹோம். வீட்டில் எல்லா சௌகரியமும் இருக்கும். ப்ரொவைடட் தேர் வில் பி நோபடி அட் ஹோம் டு டாக் டு ஹர். அந்த வீட்டில் இருக்க அந்த வயதான அம்மாட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப டல்லாக போயிடுவாங்க, உடம்பு சரியாக போயிடும், ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. நான் டாக்டர் கூட்டு வந்து பார்த்தா, டாக்டர் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக தரவை செக் பண்ணிட்டேன் சார், இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் லவ் அண்ட் கேர் இஸ் த நீட் ஆஃப் த அவர். இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தேவை அன்பும் அனுசரணையும் தான், அக்கறையும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லவ் அண்ட் கேர்ன்றது இந்த இடத்துல
சேர்ந்து ஒன்றா வந்துருக்கு, இட்லி அண்ட் சாம்பார் அப்படின்ற மாதிரி. அப்போது லவ் அண்ட் கேர் இஸ் த நீட் ஆஃப் த அவர். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஒரே அண்டுன்ற நான் கன்ஜெக்ஷன் வச்சுட்டு சேர்த்துட்டு சிங்குலராக யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாக யூஸ் பண்ணலாம், நிறைய சொல்லலாம். 1000 சென்டென்ஸ் 500 சென்டென்ஸ் எழுதிட்டே இருக்கலாம். பட் வென் டு கம்ப்ளீட் த சிலபஸ், சிலபஸ் எப்போ முடிக்கிறது சொல்லுவாங்க, அதனால் புரிஞ்சுக்கோங்க. த டிரைவர் அண்ட் த கார் டேட் ரெடி டு ஸ்டார்ட். டிரைவரும் காரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வெளில கிளம்புறோம், அப்பா கேட்குறேன்னா வண்டி ரெடியாடா, வண்டியை ரெடிப்பா, டிரைவர் ரெடி, கார் ரெடிப்பா, கிளம்ப தான் சொன்னால் டிரைவர் அண்ட் கார் சேர்ந்தது ஒன்று, காரும் டிரைவரும் சேர்ந்தது ஒன்று. டிரைவர் இல்லாமல் கார் ஓட்டின்னு போகிறதில்ல, கார் ஓட போகிறதில்ல, கார் இல்லாட்டா டிரைவர் கிடையாது. அப்போது டிரைவர் அண்ட் த கார் சேர்ந்தது ஒன்று. த டிரைவர் அண்ட் த கார் இஸ் ரெடி டு ஸ்டார்ட். இப்போ அதே லவ் அண்ட் கேரை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம் பாருங்க. லவ் அண்ட் கேர் டேட் த வர்ச்சூஸ் ஆஃப் யர் மதர். வர்ச்சூஸ்னா நற்பண்புகள். லவ் அண்ட் கேர் ஆர் த வர்ச்சூஸ் ஆஃப் யர் மதர். அன்பும் அக்கறையும் அம்மாவின் நற்பண்புகள். அப்போ ரெண்டு தனித்தனியாக சொல்கிறோம். லவ்ன்றது ஒரு வர்ச்சியூ, கேர்ன்றது ஒரு வர்ச்சியூ, ரெண்டும் சேர்ந்து அம்மாட்ட இருக்குது. அப்போ லவ் அண்ட் கேர் ஆர் த வர்ச்சூஸ் ஆஃப் யர் மதர். ஸோ ஒரே லவ் அண்ட் கேர்ன்றது நம்ம சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண நம்மளை பொறுத்தது தான். இல்லை யாரோ கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன், நம்ம we have to put the word, we have to analyze it, either it is a singular or plural அப்படின்னு சொன்னால் நம்ம we must study the sentence carefully. Sentence carefully படித்து பார்த்து understand the meaning and write the answer. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The governor and chancellor dash over the function. The governor and chancellor presides over the function. ரெண்டு பேர், கவர்னர்னு ஒரு நவுன் இருக்கு, சான்சலர்னு ஒரு நவுன் இருக்கு. சார் ரெண்டு நவுன் நீங்கள் அண்டு போட்டு சேர்த்துருக்கீங்க, அப்புறம் ப்ளூரல் தானே அப்படின்னா கிடையாது. கவர்னரும் சான்சலரும் ஒருத்தர் தான், அதனால சிங்குலர். அப்போ ப்ரிசைட்ஸ். அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு தி இருக்கு, அந்த நவுனுக்கு முன்னாடி இருக்கு, ரெண்டும் அன் போட்டு சேர்த்துருக்கு. தனித்தனி நவுனா, ஒரே நவுனா, ஒத்தரேவா, ரெண்டு பேரும் சொல்கிறோமா, ஒருத்தரையே சொல்கிறோமா, எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா ப்ளீஸ் ரீட் தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. த கரஸ்பாண்டன்ட் அண்ட் த பிரின்சிபல் ஹாவ் கம் டு த ஃபங்க்ஷன். இந்த சென்டென்ஸில் பாருங்க, கரஸ்பாண்டன்ட்டுக்கு முன்னாடி ஒரு நவுன் தி இருக்கு, பிரின்சிபலுக்கு முன்னாடி ஒரு தி இருக்கு. கரஸ்பாண்டன்ட் ஒரு நவுன், பிரின்சிபல் ஒரு நவுன், ரெண்டு பேரும் வெவ்வேறு. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ரெண்டுத்துக்கு முன்னாடி தி தனித்தனியாக ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கோம், டெஃபினட் ஆர்டிகல் கொடுத்துருக்கோம். அப்போது கரஸ்பாண்டன்ட் வேறு, பிரின்சிபல் வேறு. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? முன்னாடி ஒவ்வொரு நவுனுக்கு முன்னாடி தீண்ட ஆர்டிகல் இருக்குது. அப்போது வெவ்வேறுன்றதுனால ப்ளூரல். கரஸ்பாண்டன்ட் தனி, பிரின்சிபல் தனி. அப்போது த கரஸ்பாண்டன்ட் அண்ட் த பிரின்சிபல் ப்ளூரல் ஹாவ் கம் டு த ஃபங்க்ஷன். ஆனால் முன் சென்டென்ஸில் பாருங்கள், கவர்னரும் சான்சலரும் ஒருத்தர் தான். த கவர்னர் அண்ட் சான்சலர் ரெண்டு பேரும் சேம், ஒருத்தர் தான். அப்போ சிங்குலர். த கவர்னர் அண்ட் சான்சலர். சிங்குலர்ன்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர் ரூல். த கவர்னர் அண்ட் சான்சலர் ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஃபங்க்ஷன். ப்ரிசைட் பக்கத்தில் எஸ் போடணும். அடுத்தது, ஆல் த ஃபர்னிச்சர் இன் அவர் ஹவுஸ் டஸ் நாட் காஸ்ட் மச். ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் கிடையாது, ஃபர்னிச்சர் சிங்குலர். ஒரு ரூமில் 10 சேர் இருந்தாலும் சிங்குலர் தான், ஒரே ஒரு சேர் இருந்தாலும் சிங்குலர் தான். ஆல் த ஃபர்னிச்சர் இன் அவர் ஹவுஸ், முன்னாடி ஆல் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல் வந்தால் பக்கத்தில் அன்கவுண்டபிள் கூட போட்டு சென்டென்ஸ் எழுத முடியும். புரியுதா? ஆல் த ஃபர்னிச்சர், ஆல் த வாட்டர் இன் த வாட்டர் டேங்க் இஸ் கண்டாமினேட்டட். வாட்டர் டேங்க்கு மொத்தம் தண்ணியும் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி டிட்டர்மினன்ஸில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் க்ளீனாக பாருங்க ஒரு தடவை. ஸோ ஆல் போட்டு போன பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரலும் போடலாம், அன்கவுண்டபிளும் போடலாம். அப்போ ஆல் த ஃபர்னிச்சர் இன் அவர் ஹவுஸ் டஸ் நாட் காஸ்ட் மச். ஃபர்னிச்சர் வந்து சிங்குலர். இப்போது 10 சேர் இருக்குது, அதில் 3 சேரை பற்றி மட்டும் பேசணும், 2 சேரை பற்றி மட்டும் பேசணும். அப்போ 2 சேர்னு சொல்கிறோம் சார், பிரித்து சொல்கிறோம். அப்போ சிங்குலராக ப்ளூரலா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. நிறைய நவுனில் பின்னாடி நம்ம ஸ்பாட் நவுனில் பார்க்க போகிறோம். ஒரே நவுன் சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். கொடுத்துருக்க நவுன் சிங்குலராக ப்ளூரலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்க போகிறோம். ஸ்பாட் ஏரியாஸில் நவுனில் பார்க்க போகிறோம். உங்கள் புக்லேயே சிலபஸில் இருக்குது, பார்க்கலாம், டோன்ட் வரி. Some articles of furniture that more space. Furniture நிறைய இருக்குது, 10-15 சேர் இருக்குது வீட்டில், சேர் டேபிள் அது இதெல்லாம் இருக்குது. அதில் சிலதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் தேவைப்படுது. சோஃபா 4 சோஃபா வாங்கிட்டோம் ஆசைப்பட்டு, 3 சோஃபா தான் போட முடியாது, இன்னொரு சோஃபா ரூமில் போட முடியல, போட்டால் டேபிள் எடுக்க வேண்டியிருக்கு, டேபிள் எடுத்துட்டா சிஸ்டத்தை இடம் மாற்ற முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஜங்ஷனில் பேசணும்னா சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், அப்போ ப்ளூரல். ஃபர்னிச்சர் சிங்குலர், some articles of furniture is plural. Some articles of furniture require more space.
ப்ளூரல்ன்றதுனால ரிக்வயர்ன்ற ஒரு பக்கத்துலேயே எஸ் வரல, ப்ளூரல் நோ. நன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் அட்டெண்டட் தி ஸ்பெஷல் கிளாஸ். ஸ்பெஷல் கிளாஸ் ஒருத்தனும் வரலப்பா அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் சொல்லியிருந்தோம் கிளாஸ், 56 பேரில் 16 பேர் வந்தாங்க. காலை ஊரை விட்டு தள்ளி இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் வாடனா நீ காலை பஸ்ஸும் கிடையாது, அவுட் பஸ்ஸில் வரணும். பொதுவாகவே படிக்கிறதுக்கு வாடா காலை வரணும்னா வரமாட்டோம் வரணும். இதில் அவுட் பஸ்ஸில் வரணும், ஊரை விட்டு தள்ளி இருக்கு, ஆட்டோ கிடையாது, பஸ் கிடையாதுன்னு அவனுக்கு எப்படி இன்க்ளினேஷன் வரமாட்டான். அப்போது none of the students have attended போடலாம், has attended போடலாம். நான் ஏற்கனவே have already told you, போன சாப்டரில் சொன்னேன் நான், ஸ்பாட் தேரஸில் 2ல் சொன்னேன். இப்போ நம்ம ஸ்பாட் தேரஸ் 3 பார்த்துட்டு இருக்கோம். அதிலே சொன்னேன் none of அல்லது neither of பக்கத்தில் வர நவுன் ப்ளூரல் நவுன் வரும். வர்ப் வந்து சிங்குலர் வர்பும் எடுத்துக்கும், ப்ளூரல் வர்பும் எடுத்துக்கும், நம்ம இஷ்டம் தான். இது எய்தர் ஆஃப் வந்ததுன்னா டிட்டர்மினேஷன் நடத்திருக்கேன் எல்லாமே. எய்தர் ஆஃப் வந்ததுன்னா ஆஃப் வந்தாலே ஆக்சுவல் பக்கத்தில் ப்ளூரல் கவுண்டபிள் ப்ளூரல் போட போகிறோம். ஆனால் வர்ப் வந்து எய்தர் ஆஃப் வந்ததுன்னா சிங்குலர் தான் போடணும். நெய்தர் ஆஃப் நன் ஆஃப் வந்ததுன்னா வர்ப் வந்து சிங்குலரும் போடலாம், ப்ளூரலும் போடலாம். போத் ஆஃப் வந்ததுன்னா வர்ப் ப்ளூரல் வர்பு தான் போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், சின்ன சின்ன விஷயங்கள். புரியுதா? None of the students have அல்லது has attended the special class. A volley of doubts. A volley of many அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, நிறைய அர்த்தம். நிறைய சந்தேகங்கள் நுகர்வோர்களால் எழுப்பப்பட்டன, கேட்கப்பட்டன. A volley of doubts plural. A volley of doubts were asked by the consumers. Half of the prisoners. இந்த ஃபிராக்ஷன்லாம் சொல்றது ஞாபகம் உங்களுக்கு? 1/3 of, half of, sum of, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம கொஸ்டின் டேக்லையும் பார்த்துருக்கோம். அதை இப்போ சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்லையும் பார்க்குறோம், கண்கார்ட்லையும் பார்க்குறோம். இப்போல்லாம் அப்படி ஃப்ராக்ஷன்ஸ் வந்ததுன்னா ஃப்ராக்ஷன் பக்கத்தில் கவுண்டபிள் வந்து ப்ளூரல் வரும். பக்கத்தில் ஆஃப் வந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா, ப்ளூரல் தான் வரும். கவுண்டபிள் ப்ளூரல் வந்ததுன்னா வர்பு ப்ளூரல் வரும். இந்த ஃப்ராக்ஷன் பக்கத்தில் ஆஃப் ஆஃப், 1/3 ஆஃப், சம் ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் அன்கவுண்டபிள் வந்ததுன்னா சிங்குலர் வரும். இப்போ பார்க்கலாம். ஆஃப் ஆஃப் த பிரிசனர்ஸ். பிரிசனர்ஸ்னா கைதிகள், ப்ளூரல் தானே, கவுண்டபிள் தானே, அப்போது ப்ளூரல் வரும். ஆஃப் ஆஃப் த பிரிசனர்ஸ் have been taken to the new building. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. half of the rain water dashed into the sea in winter. half of the பக்கத்துல என்ன இருக்கு? rain water, uncountable, அப்போ singular word. half of the fraction பக்கத்துல plural noun வந்ததுன்னா plural word. fraction பக்கத்துல uncountable வந்ததுன்னா singular word. half of the rain water singularன்றதுனால verb பக்கத்துல s வந்திருக்கு, third person singular word. flows into the sea in winter. அடுத்தது பாருங்க. அதாவது இந்த சாப்டரே எதுக்கு வச்சுருக்காங்க? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கண்கார்டுனாலே சப்ஜெக்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா, ஒரு சப்ஜெக்டை சிங்குலராக கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா, ப்ளூரலாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா, சப்ஜெக்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேர்பு கரெக்டாக சிங்குலர் வேர்ப் போகிறீங்களா, ப்ளூரல் வேர்ப் போகிறீங்களான்றத நம்மளை திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. A basket full of oranges dash to be sent to the orphanage. இந்த ஆரஞ்சஸ் பார்த்து ப்ளூரல் நினச்சிக்கூடாது. A basket full of oranges, ஃபுல்லு கூட எடுத்துருங்க. A basket of oranges, ஆரஞ்சு பழங்கள் உள்ள கூடை. A basket full of oranges, சப்ஜெக்ட் அது ஆரஞ்சஸ் சப்ஜெக்ட் கிடையாது, பேஸ்கெட் தான் சப்ஜெக்ட். பேஸ்கெட் சிங்குலர். அப்போ a basket full of oranges is to be sent to the orphanage. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The oranges in the basket. முதல் சென்டென்ஸ்ல ஆரஞ்சு பழங்கள் உள்ள கூடையை பற்றி சொல்கிறோம், பேஸ்கெட்டை பற்றி சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ்ல பேஸ்கெட்ல இருக்க ஆரஞ்சஸ் பற்றி சொல்கிறோம். The oranges in the basket, கூடையில் உள்ள ஆரஞ்சு பழங்கள் டேஸ்ட் குட். அப்போ சப்ஜெக்ட் எது? ரெண்டாவது சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆரஞ்சு. அப்போ ரெண்டாவது சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆரஞ்சஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ ப்ளூரல் வெர்ப் டேஸ்ட், வெர்ப் பக்கத்துல எஸ் வராது. முன் சென்டென்ஸ்ல பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ்ன்றது சப்ஜெக்ட் எது? பேஸ்கெட் தான் சப்ஜெக்ட், ஆரஞ்சஸ் சப்ஜெக்ட் கிடையாது. பேஸ்கெட் சிங்குலர், அதனால ஈஸ் வந்து. மறுபடியும் பார்க்கலாமா? A basket full of oranges singular, அதனால is to be sent to the orphanage. அடுத்த சென்டென்ஸ்ல the oranges in the basket, இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆரஞ்சஸ், பேஸ்கெட் கிடையாது. அப்போ ப்ளூரல் வெர்ப். ப்ளூரல் வெர்ப்னா வர்ப் பக்கத்துல எஸ் வராது, தேர்ட் பர்சன் சிங்குலர் ரூல் கிடையாது. The oranges in the basket taste good. இப்போ இந்த அடுத்த 3 சென்டென்ஸை ஆன்சர் சொல்ற கவனிச்சுக்கோங்க. I, who am a doctor, am always busy. நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேன்,
ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தாலே அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்டோ அதுதான் கணக்கு. ஐ ஹூ டேஷ் எ டாக்டர் டேஷ் ஆல்வேஸ் பிஸி. ஐ ஹூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஐ வந்து என்ன வரும்? ஆம் வரும். ஈஸ் வராது. ஐ ஹூ ஆம் எ டாக்டர் டேஷ் ஆல்வேஸ் பிஸி. அந்த டேஷ் இருக்க வேர்புக்கு சப்ஜெக்ட் எது? யார் மருத்துவராக இருக்கிறாரோ அந்த நான் எப்பொழுதும் வேலையாக இருக்கிறேன். அப்போ ஐ ஹூ ஆம் எ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸி. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொன்னால் காம்பவுண்ட் கார்பசிபிள் நடத்தியாச்சு உங்களுக்கு. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டாலே சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஹூ ஆம் எ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸி. இது ரெண்டா பிரிங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாலே மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும் இல்லையா? சபார்டினேட் கிளாஸ் அது ஹூ ஆம் எ டாக்டர் அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் இருக்க சப்ஜெக்ட் அது ஹூ. ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அது எதை சேர்ந்தது? எந்த சப்ஜெக்டுக்காக வந்திருக்கு? எந்த ப்ரோனவுனுக்காக வந்திருக்கு? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அர்த்தம். ப்ரோனவுன் ரிலேட் பண்றது, அவ்வளவுதான், வேற ஒன்று. ஐக்காக வந்திருக்கு. அப்போ ஐக்காக வந்திருக்கு. ஐ வந்தா பிரசன்ஸ்ல ஆம் வரும். ஐ ஹூ ஆம் எ டாக்டர். அடுத்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் பாருங்க, ஆம் ஆல்வேஸ் பிஸி. அந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் அது ஐ. அப்போ ஐ ஹூ ஆம் எ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அதுல ஹூ ஆம் எ டாக்டர் அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ், ஐ ஆம் ஆல்வேஸ் பிஸின்றது மெயின் கிளாஸ். ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் பிஸியில் சப்ஜெக்ட் அது ஐ தான் சப்ஜெக்ட். ஐ சப்ஜெக்ட் தான் வர்பு எது வரும்? ஆம் தான் வரும். ஈஸ் வராது. ஐ ஆம் ஆல்வேஸ் பிஸி. நடுவில் இருக்க சபார்டினேட் கிளாஸ் பாருங்க, எப்பவுமே சபார்டினேட் கிளாஸ் வந்து தனியாக இருக்கும், மெயின் கிளாஸ் தனியாக இருக்கும்லாம் எந்த கட்டாயம் கிடையாது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டு வந்ததுன்னா சபார்டினேட் கிளாஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட சேர்ந்த மாதிரி ஆரம்பிக்கும். அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ் நடத்துகிறேன். அப்போ டீட்டெயிலாக சொல்கிறோம் உங்களுக்கு. அட்ஜெக்டிவ் கிளாஸ்லாம் எப்படி இருக்கும், அட்வர்பியல் கிளாஸ் எப்படி இருக்கும், நவுன் கிளாஸ் எப்படி இருக்கும், ப்ரிபோசிஷன் கிளாஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுனால டோன்ட் வரி. ஒரு சாப்டர் இருக்கும்போது இன்னொரு சாப்டர் பற்றி பேசினா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ சென்டென்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். ஐ ஹூ ஆம் எ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸி. ஏன் ரெண்டு இடத்துலையும் ஆம் வந்துருக்கு அப்படின்னா, ஹூ ஆம் எ டாக்டர்ன்றது சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் ஹூன்றது சப்ஜெக்ட். அந்த ஹூ என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்டாக வந்துருக்கு. அது எதை ரிலேட் பண்ணுறது? முன்னாடி இருக்க ஐயை ரிலேட் பண்ணுறது. ஸோ ஐக்காக ஹூ வந்திருக்குன்றதுனால ஐ வந்தால் ப்ரெசன்ஸ்ல ஆம் வரும். ஐ ஹூ ஆம் எ டாக்டர். மெயின் கிளாஸ் அது ஐ ஆம் ஆல்வேஸ் பிஸி. ஐ வந்தால் ப்ரெசன்ஸ்ல என்ன வரும்? ஆம் வரும். ஐ ஹூ ஆம் எ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸி. மருத்துவராகிய நான் எப்பொழுதும் வேலையாக இருக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான். இதே அர்த்தம் தான். ஐ எம் ஏ டாக்டர் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிஸி. சென்டென்ஸ் இப்படி எழுதினோம்னா ஐ எம் ஏ டாக்டர் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிஸி. இந்த சென்டென்ஸில் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கு. ஹூக்கு முன்னாடி என்ன பாருங்க? டாக்டர், தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ verb என்ன வரும்? இஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, மெயின் கிளாஸ் பாருங்க, ஐ டேஷ் ஏ டாக்டர். ஐ வந்தா பிரசன்ஸ் என்ன வரும்? ஆம் வரும். ஐ எம் ஏ டாக்டர் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிஸி. புரியுதா? ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருந்ததுன்னா verb இப்படி தான் போடணும். இன்னொரு தடவை ரெண்டு சென்டென்ஸ் படித்து ஆன்சரோட படிக்கிறேன், கரெக்டாக எழுதிக்கணும். ஐ ஹூ ஆம் ஏ டாக்டர் ஆம் ஆல்வேஸ் பிஸி. அடுத்த சென்டென்ஸ், ஐ எம் ஏ டாக்டர் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிஸி. சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இட் டேஷ் ஐ ஹூ டேட் கோயிங் டு பி யுவர் ஆப்பனண்ட். ஏதோ விளையாடுறோம். இன்னைக்கு கேரம் போர்டில் உனக்கு எதிராக நான் தான் ஆட போகிறேன். இன்னைக்கு வாலிபாலில் உனக்கு எதிராக அவன் கூட உனக்கு எதிராக நான் தான் ஆட போகிறேன். செஸ்ஸில் உனக்கு எதிராக நான் தான் ஆட போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த இட்டு வந்து இன்டெர்மினேட் ப்ரோனவுன். அப்போ இட்டு இன்டெர்மினேட் ப்ரோனவுனா வந்ததுன்னா இட்டுக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் போடணும். இஸ் தான். பக்கத்தில் இருக்க காம்ப்ளிமெண்ட் ஐ இருப்பாருங்க, அதுக்காக ஆம் போடக்கூடாது. இட் ஆம் ஐலாம் போடக்கூடாது. புரியுதா? இட் இஸ் ஐ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ. ஹூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐ இருக்கு. இட் இஸ் ஐ ஹூ ஆம் கோயிங் டு பி யுவர் ஆப்பனண்ட். உனக்கு எதிராக இன்னைக்கு விளையாட போகிறது நான் தான். இட் இஸ் ஐ ஹூ ஆம் கோயிங் டு பி யுவர் ஆப்பனண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மை வேஜஸ் டேஷ் வெரி மீகர். வேஜஸ்ன்றது ஒரு வேர்டு இந்த இதில் நவுனில் நடத்தியிருக்கேன், இங்கேயும் ஒரு வாட்டி பார்க்கலாம். வேஜ்ன்றது கூலி, வேஜஸ்ன்றது கூலிகள், சம்பளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? கூலின்ற அர்த்தத்தில், சம்பளத்தில்ன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா வேஜுக்கு சிங்குலரும் உண்டு, ப்ளூரலும் உண்டு. ஸோ சிங்குலர்னா சிங்குலர் போடுறோம்,
ப்ளூரல்னா ப்ளூரல் இருக்கும். வேஜஸ்னு ஒரு வார்த்தை, அந்த வேஜஸ்க்கு என்ன அர்த்தம்? தண்டனைன்னு அர்த்தம். வேஜஸ்க்கு என்ன அர்த்தம்? பாவம் பண்ணால் தண்டனை வரும், தப்பு பண்ணால் தண்டனை வரும்னு சொல்கிறோம் இல்லையா? ஹெவன்லி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் பாருங்க. அப்போ இங்கே நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே வந்து தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் சர்ச்சு சவுத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாங்க, இந்த வேஜஸ் ஆஃப் சின் அப்படின்னு போட்டிருக்கோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது இந்த வேஜஸ்ன்ற அந்த இடத்துல வேஜஸ்ன்னு வந்ததுன்னா அது வந்து பக்கத்தில் எஸ் போட்டிருக்கோம், ஆனால் அது ப்ளூரல் கிடையாது, சிங்குலர். த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், சிங்குலர்ன்றதுனால இஸ் வரும். இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். மை வேஜஸ் ஆர் வெரி மீகர். வேஜஸ்ன்றது ப்ளூரல், கூலி சம்பளம்ன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா ப்ளூரல். அப்போது அந்த இடத்துல ப்ளூரல்ன்றதுனால ஆர் போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸில் த வேஜஸ் ஆஃப் சின், பாவத்தின் சம்பளம் அல்லது பாவத்தின் தண்டனை மரணம். அப்போ இந்த இடத்துல சிங்குலர், த வேஜஸ்ன்றது சிங்குலர். த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். லாஸ்ட் சென்டென்ஸ், a couple of days that have to do this. இந்த டேஸ் பார்த்து ப்ளூரல் நினச்சக்கூடாது. a couple of வந்ததுன்னா சிங்குலர். a couple of days is enough to do this. இந்த வேலையை செய்யறதுக்கு கொஞ்ச நாள் போகிறோம் அப்படின்னா என்ன சார் கொஞ்ச நாள்னு சொன்னாலே ப்ளூரல் தானே சார் அர்த்தம் அப்படின்னா, couple of daysனா கொஞ்ச நாள் அர்த்தம். ஆனால் பிரிட்டிஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அது சிங்குலர் தான். a couple of days is enough to do this. இது செய்யறதுக்கு கொஞ்ச நாள் போகும், ரொம்ப நாள் வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ரிப்பீட்டடாக இந்த சென்டென்ஸ் எழுதி எழுதி பாருங்கள். கிட்டத்தட்ட லெவல் 1லேயே நமக்கு சென்டென்ஸ் எல்லாம் சொந்தமாக எழுத தெரியும். லெவல் 2ல் இதான் லாஸ்ட் புக்குன்னு நினைக்கிறேன், 8th புக்கோ 11th புக்கோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ யூ கேன் மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன். உங்களாலே சொந்தமாக சென்டென்ஸ் எழுத முடியும். இந்த ஃப்ரேசஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நவுன் அண்டு போட்டு சேர்க்கறது, 2 நவுனை ப்ரிப்போசிஷன் போட்டு சேர்க்கறது, இந்த ஹாஃப் ஆஃப் த கிராட்டியன், ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒரு ரூல். இந்த ரூலை தனியாக எடுத்து வச்சுட்டு ட்ரை டு மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன் அண்ட் அப்ளை யுவர் ஐடியா. உங்கள் மெமரி பண்ணிருக்கீங்களே, சொன்ன கிராமர்லாம் புரிஞ்சு ரூல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு சொந்தமாக சென்டென்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு பாருங்க. புரியுதா? ரைட். ஸோ ஸ்பாட் எரர்ஸ் 3 சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எரர் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணலாம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்டர்ஜெக்ஷனை தவிர மீது எல்லாத்துலேயும் தப்பு பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எத்தனை 8 இல்லையா? வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கு அந்த 8ல் இன்டர்ஜெக்ஷன் தவிர மீது 7லையும் தப்பு பண்ணலாம். நம்ம ஒவ்வொன்றிலையா தப்பு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் இருக்க தப்பெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ சப்ஜெக்ட்டுக்கும் வர்க்குக்கும் ஒத்து போடுறான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நவுனில் பார்க்க போகிறோம், ப்ரொனவுனில் பார்க்க போகிறோம், அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம், அட்வர்ப் பார்க்க போகிறோம், ப்ரிபோசிஷன் பார்க்க போகிறோம், கன்ஜங்ஷன் பார்க்க போகிறோம். அப்படியே தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8ல் இன்டர்ஜெக்ஷன் 1 தவிர மீதி 7லையும் பார்ட் எரர்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வர்க் அக்ரிமெண்ட், கன்கார்ட் அதில் மட்டும் 3 சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு. 3 நாளாக தான் பார்க்கணும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? ரைட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் படித்து காட்டுது 98லேருந்து 10 வரைக்கும். புரியுதா? பேஜ் நோட் போட்டு எழுதி பார்த்துக்கோங்க. குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.